கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று. எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஒரு பிராக்டிஸ், அதாவது வாக்காளர்களை மறுசீராய்வுக்கு உட்படுத்தி புதிய ஒரு வாக்காளர் லிஸ்ட ஒன்றை உருவாக்குவதற்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பீகார்ல அதை பிராக்டிஸ் பண்ணி முடிச்சு எலெக்ஷன் நடக்க போகுது. உங்களுக்கு தெரியும், அடுத்த மாசம் நடக்க போகுது. இதே போல தமிழ்நாடு உள்ளிட்ட 11-12 மாநிலங்களில் இதே எஸ்ஐஆர்ங்கிற பிராக்டிஸை கொண்டு வர போறாங்க. தமிழ்நாட்டில் அடுத்த வருஷம் ஏப்ரல் எலெக்ஷன் நடத்தி ஆகணும் என்பதற்காக வேண்டி அதற்கு சில முறைமைகளை அவர்கள் கடைபிடிக்கின்றார்கள். அந்த முறைமைகளை கடைபிடிக்கின்ற போது யாரும் அதிலே விடுபட்டு விடக்கூடாது என்பதை நாம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த விதத்திலும் இந்த ஓட்டு லிஸ்ட்ல இருந்து பேரு மிஸ் ஆகாம பார்த்து கொள்ள வேண்டும். இது இன்னொரு வகையான என்ஆர்சி என்றுதான் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் பேசும்போது அப்படிதான் சொல்றாங்க. இது ஒரு மறைமுகமான என்ஆர்சி. என்ஆர்சியில கூட என்ன கேட்டிருந்தார்கள் என்றால், 2014 நீங்கள் இந்திய குடிமகனா இருக்கிறதுக்கான சான்றுகள் கையில் இருந்தா போதும். அதை எல்லாரும் எதிர்த்து போராடணும், ரோட்டுக்கு வந்தோம், ஷாஹின் பாகா அது எல்லாமே பண்ணோம். அல்லாஹ் கொரோனாவை விட்டு எல்லாத்தையும் காப்பாத்திட்டான், அது வேற. ஆனா இப்ப பாருங்கன்னா, என்னடா 2014க்கு இவ்வளவு அலப்பறை கொடுத்தீங்கல்ல, இப்ப நான் என்ன பண்ற மாதிரி 2002க்கு போறேன். இப்போ 2002ல உங்களுக்கு என்ன இருக்கணும், நீங்க ஓட்டர் லிஸ்ட்ல இடம் பிடித்திருந்தால்தான் இப்போது உங்களுக்கு ஓட்டர் லிஸ்ட்ல எந்த விதமான என்கொயரியும் இல்லாம ஆவணங்களை காட்டாம சேர்க்க முடியும். அதுக்கு பிறகு சேர்க்கப்பட்டிருந்தால் நீங்கள் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அது இது எல்லாமே நீங்க காட்ட வேண்டியிருக்கும். மிரட்சி அடைஞ்சுக்கிட்டு பயந்துகிட்டு இருக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. முதல் கட்டமாக எனுமரேஷன் ஃபார்ம் என்று ஒரு ஃபார்மை பிஎல்ஓ என்று சொல்லக்கூடிய பூத் லெவல் ஆபீசர்ஸ் வீடு வீடாக வரப்போகிறார்களாம். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சொல்லி இருக்கின்றது. அது எப்போ வரப்போறாங்கன்னு சொன்னா, நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் டோர் பை டோரா ஒவ்வொரு வீட்டுக்கும் எனுமரேஷன் ஃபார்ம் என்று சொல்லக்கூடிய ஃபார்மை எடுத்துக்கிட்டு பூத் லெவல் ஆபீசர்ஸ் வருவாங்க. 3 தடவை வருவாங்க. ஒரு வீட்டுக்கு அதிகபட்சமாக 3 தடவை வருவாங்க. அதுக்கு மேல நீங்க இல்ல 3 தடவையுமே இல்லைன்னு சொன்னா நீங்க ஆன்லைன்லயே என்ன செஞ்சுக்கலாம், அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அனெக்சர் 3 ஃபார்ம், அது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய அந்த வெப்சைட்டுக்குள்ள போனாலே உள்ள போட்டிட்டு ஸ்டேட்ஸ்னு ஒரு லிஸ்ட் வரும். அந்த ஸ்டேட்ஸ்ல உள்ள போனீங்கன்னா தமிழ்நாடு வரும். தமிழ்நாடு டச் பண்ணீங்கன்னா உங்க பேரு எதையாவது ஒண்ணு போட்டு, பேரோ எபிக்ஸ் நம்பர் ஏதோ ஒண்ணு போட்டு நீங்க டைப் பண்ணி எடுத்துக்கலாம். தொகுதி போடலாம், தாலுகா போடலாம், ஏதோ ஒரு அடையாளத்தை போட்டு உங்க எபிக்ஸ் நம்பரை டைப் பண்ணீங்கன்னா ஓடி வந்துடும், தகவல்கள் எல்லாம் ஓடி வந்துடும். அந்த ஃபார்மை எடுத்து நீங்க ஃபில் பண்ணி, அதிலே பக்கத்துல காப்பி இருக்கும். ஒரு ஃபார்மை 2 வகையா ஃபில் பண்ணி ஒன்னை கிழிச்சு நம்ம வச்சுக்கணும், இன்னொன்னு இந்த பிஎல்ஓ ஆபீசர்கிட்ட கொடுத்துடணும். ஆன்லைன்ல பண்ணால்